إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. அனைத்து புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக. அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இந்த ஃபார்வர்ட் டீமுடைய தொடர் அமர்வுகளில் அடிப்படைகளை நினைவூட்டப்படுகின்றன. இவ்வாறாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சில விஷயங்கள் நினைவூட்டலாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் இதன் நினைவூட்டல்கள் முஃமின்களாகிய நமக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய கிருபையால் அதனுடைய நன்மையையும் அதனுடைய விழிப்புணர்ச்சியும் நமக்கு வழங்குவான் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இன்று இந்த தொடர் அமர்வுகளில் ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடுபவர்கள், விரைபவர்கள், அவர்களிடம் இருக்க வேண்டிய தன்மைகள், பண்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் என்றே இந்த அமர்வுகளிலே குர்ஆனிலிருந்து நான் சில விஷயங்களில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இக்காமத்தே தீன் என்ற குறிக்கோள் கொண்ட மக்கள் இந்த உலகத்தில் வந்த அனைத்து நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட குறிக்கோள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கப்பட்டது என்று 42வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இதே ஒரே குறிக்கோள் தான், அன் அகீமுத்தீன் வலா தஃபர்ரகு ஃபீ, தீனை நிலைநாட்டுங்கள், பிரிந்து விடாதீர்கள். இந்த குறிக்கோளை எடுத்து வாழும் மக்களிடம் குர்ஆன் சில பண்புகளை எதிர்பார்க்கின்றது. எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கின்றது, இதுதான் என்னுடைய குறிக்கோள் என்றால் அந்த குறிக்கோளை கொடுத்த அல்லாஹ் சில பண்புகளையும் நம்மிடம் எதிர்பார்க்கின்றான். அந்த ரீதியிலே சகோதரர்களே, நான் உங்களுக்கு 4 வசனங்கள் என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வசனங்களை நாம் பார்ப்போம். அதில் முதலாவதாக இந்த தலைப்புடைய அமர்வுடைய நோக்கம், தலைப்பு என்னவென்றால், ஒரு பணி இருக்கும்போது அந்த பணிக்கான ஜஸ்டிபிகேஷன் நாம் செய்ய வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும், அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்க வேண்டும். நாம் ஊதியம் பெறுகின்றோம், சம்பளம் பெறுகின்றோம் என்றால் அதற்கான ஹக்கை நாம் கொடுக்கின்றோம். 8 மணி நேரம் உழைக்கின்றோம், நாம் அதற்காக திட்டமிடுகின்றோம், அதன் மீது அதிக கவனத்தை செலுத்துகின்றோம். அந்த பணியிலே நான் உயர்வு பெற வேண்டும் என்ற அந்த படிப்பை நான் படிக்கின்றோம். அண்ட் சோ ஆன். அதுதான் அதுக்கு கொடுக்க வேண்டிய என்ன ஹக், உரிமை. அவ்வாறு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த பணிக்கு கொடுக்க வேண்டிய ஹக் என்ன, இகாமத்தே தீனுடைய பணிக்கு கொடுக்க வேண்டிய ஹக் என்ன என்று பார்க்கும்போது சில வசனங்கள் இன்று நாம் ஒன்று சேர்த்திருக்கின்றோம். ஹக் என்ற வார்த்தை குர்ஆனிலே பல இடங்களில் வந்திருக்கின்றது. அதனுடைய ஒரு விளக்கம் சத்தியம், உண்மை, உண்மைப்படுத்துதல், உறுதிப்படுத்துதல், மதிப்பளித்தல், முறைப்படி செய்தல். இவையெல்லாம் இந்த ஹக்குடைய இதில் வந்துகின்றது. பல கோணங்களில் வரும். நீங்க எங்கெல்லாம் குர்ஆனிலே ஹக் என்ற வார்த்தை வருகின்றதோ சற்று நின்று பாருங்கள். இன்ன வாதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்கு சத்தியமானது, உண்மையானது, உறுதியானது என்ற கருத்துப்படி உங்களுக்கு இருக்கு. ஆக விழிப்புணர்ச்சி மிக்க நமது செயல்கள் தான், நாம் கொடுக்கின்ற அந்த ஹக்கு தான் அந்த பணியை நம்மிடம் உறுதிப்படுத்துகின்றன, உண்மைப்படுத்துகின்றன. அதை நாம் வாயால் சொல்வதில்லை. என்னுடைய வாழ்க்கை அந்த குறிக்கோளுக்காக நான் கொடுக்கின்ற ஹக்கை வைத்து அந்த பணி என்னுடைய செயல் மூலமாக நான் உறுதிப்படுத்துகின்றேன்.
உண்மைப்படுத்துகின்றேன். இந்த கோணத்தில் இக்காமத்தீன் இந்த பணிகளை செய்யும்பவர்கள் கொடுக்க வேண்டிய ஹக்கை பார்க்கும்போது முதலாவதாக நான் தேர்வு செய்திருக்கிற வசனம் சூரத் அல்-பக்ராவுடைய 121வது வசனம், சாப்டர் 2 verse 121. அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி உலாயிக யுமினூன பிஹி வமன் யக்ஃபுர் பிஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன். எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கி அருளியிருக்கின்றோமோ அவர்கள் வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகின்றார்கள். அவர்கள் இதன் மீது, இந்த குர்ஆனின் மீது உண்மையான உள்ளத்துடன் நம்பிக்கை கொள்கின்றார்கள். இன்னும் எவர்கள் இதனை குறித்து நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறார்களோ அவர்களை உண்மையில் நஷ்டமடைந்தவர்களாக. ஆக நான் இங்கு எடுத்த வார்த்தை ஹக்க திலாவதி. வேதம் வழங்கிய மக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகின்ற வாசனம் இது. யாருக்கு நாம் இந்த வேதத்தை வழங்குகின்றோமோ அவர்களை வேதத்தை எப்படி ஓதுவார்கள் என்றால் ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவார்கள். அந்த வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுப்பார்கள். ஆக நாமும் இந்த பணிக்காக துவக்கத்திலும் சொன்ன அதே விஷயங்கள் தான். கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுங்கள். குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுங்கள். திலாவத்துக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுங்கள். எப்படி கொடுக்க வேண்டும்? நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்ற வசனங்கள் அதனுடைய விளக்கமாக இருக்கின்றது. சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் சொல்லுகின்றார், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யாரெனில் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். மேலும் அவனுடைய வசனங்கள் அவர்கள் முன் ஓதப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகிவிடும். அவர்கள் தங்களுடைய இறைவனையே முழுவதாக சார்ந்திருப்பார்கள். இதுதான் அந்த ஹக். கொடுக்க வேண்டிய ஹக் இதுதான். அதாவது அவர்கள் இந்த ஓதத்தை எப்படி ஓதுவார்கள் என்றால், அது ஓதும் பொழுது அவர்கள் உள்ளங்கள் நெஞ்சி நடங்கும். வஜிலத் குலூபுஹும். அடுத்தது ஜாதத்துஹும் ஈமானா, நம்பிக்கை அதிகமாகிவிடும். நம்பிக்கை அவர்களது ஈமான், அவருடைய நம்பிக்கை அதிகமாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த தொடரில் சொல்லுகின்றான், இவர்கள் தான் உண்மையான மோமின்கள். எப்படி சொல்லுகின்றான்? அடுத்த வசனத்தில் பாருங்க, அல்லதீன யகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். 2 பண்புகள், தொழுவார்கள், செலவு செய்வார்கள். உலாயிக ஹுமுல் மோமினூன ஹக்கா. ஹக்கு வந்து விட்டது. இத்தகையோர் தாம் உண்மையான நம்பிக்கையாளர்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம் வ மக்ஃபிரத்துன் வ ரிஸ்குன் கரீம். அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்கள் இருக்கின்றன. மேலும் தவறுகளுக்கு மன்னிப்பும் கண்ணியமான நற்பெரும் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அவர்கள் ஓதுவார்கள் சொல்லியிருக்கலாம், ஹக்க திலாவத்தை சொல்லுகின்றான். மோமின்கள் சொல்லியிருக்கலாம், மோமினூன ஹக்கா என்றான். ஏனென்றால் அந்த ஹக்கை கொடுத்தவர்கள் எந்த பொறுப்பை பணியை செய்வதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்களோ அதற்கு என்னுடைய பங்கு இது. அதை நான் உண்மைப்படுத்துகின்றேன். அவர்களுடைய நம்பிக்கை அந்த பணியின் மீதும் அந்த பொறுப்பின் மீது உளப்பூர்வமான நம்பிக்கையாக இருக்கின்றது. ஷவுர், கான்ஷியஸ்லி he has accepted his responsibility. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அவர்கள் அஞ்சுவார்கள், உள்ளம் அஞ்சி நடுங்கும். ஆக சகோதரர்களே, இந்த திலாவத் அவருடைய வாழ்க்கையில் எப்படி வரும் என்றால், அதில் வந்திருக்கின்ற வசனங்களுடைய உண்மைகளை அவர்கள் தங்களுடைய செயல்கள் உண்மைப்படுத்துவார்கள். அந்த வேதத்தை மையப்படுத்தி வாழ்வார்கள். விருப்பு வெறுப்பு இவ்வேதத்தின் அடிப்படையில் இருக்குமே தவிர வேறு எந்த பாராமீட்டர்ஸும் இருக்காது.
இது முதல் விஷயம். ஹக்க திலாவத் என்று சொல்லும் பொழுது வழிகாட்டல் பெறுவதற்காக குர்ஆனை ஓதுவது, அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களும் மதிக்கப்பட வேண்டும், கவனிக்கப்பட வேண்டும், மனதில் அதை உண்மைப்படுத்த வேண்டும், மனம் அமைதி பெற வேண்டும், மிக ஆர்வத்துடன் செயலிலே இறங்கிவிட வேண்டும். இவை அனைத்தும் அந்த ஹக்கு திலாவத்திலே வந்துவிடுகிறது. திலாவத்துக்கு குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கில் இது வந்துவிடுகின்றது. இது முதல் வசனம். இரண்டாவதாக, இகாமத் தீன் பணி செய்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அந்த பணிக்காக தயார்படுவதற்காக கொடுக்க வேண்டிய இரண்டாவது ஹக்கை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். வலா தமூதுன்னா இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணமடைய வேண்டாம். இங்க என்ன ஹக்கு வந்திருக்கிறது? என்ன வந்திருக்கிறது? ஹக்கு தக்வா. முதல் படுத்தது ஹக்கு திலாவா, இங்கு ஹக்கு தக்வா. அதாவது நீங்கள் இறைவனை அஞ்சுங்கள், மரணம் வரை அல்லாஹ்வின் வழிகாட்டில் கீழ்ப்படிந்து வாழுங்கள். அதுதான் என்னுடைய அர்த்தம். வலா தமூதுன்னா, நீங்கள் மறைக்க வேண்டாம், இல்லா பட் வஅன்தும் முஸ்லிமூன், கீழ்ப்படியும் நிலையில் இல்லாமல் நீங்கள் மரணிக்கவே வேண்டும் என்றால் மரணம் எப்போதும் தெரியாது. தொடர்ந்து நீங்கள் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இஸ்லாமிய வாழ்வியல் முறையின் தூணாக வேறுகின்றன ஈமானும் தக்வாவும், பேஸ். இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக மோமின்கள், ஹக்கு தக்வாவுள்ள மக்கள் அலட்சியத்தில் இருக்க மாட்டார்கள், தொடர்ச்சியாக பணிகளை செய்து கொண்டிருப்பார்கள். இறைவன் எப்படி அஞ்ச வேண்டுமோ அவர் அஞ்சுவார்கள். இவை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தனி மனிதனும் ஒப்படைத்து விட்டார். உங்களிடம் என்ன முடியுமோ நீங்கள் செய்யுங்க, எவ்வளவு அஞ்ச முடியும் நீங்கள் அஞ்சுங்கள். ஒவ்வொருக்கும் ஒரு நிலை இருக்கும். இட்ஸ் ஓபன் டு யூ. ஆக முஸ்லிம்களாக என்று மரணிக்க வேண்டாம், இறைவனுக்கு முழுமையாக சரணடைந்து விடுங்கள், இறை வழிகாட்டல் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே தக்வாவுடைய விஷயத்தை சொல்லும்போது எப்படி அஞ்ச வேண்டுமோ ஆக தக்வாவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மா கதருல்லாஹ ஹக்க கத்ரி இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ். இவர்கள் அல்லாஹ்வின் மதிப்பை எந்த முறைப்படி உணர வேண்டுமோ அந்த முறைப்படி உணரவில்லை. உண்மை யாதெனில் பெரும் வலிமையும் கண்ணியமுடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான். இங்கு என்ன சொல்லப்படுகிறது? ஹக்குல்லா, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டியவை, அல்லாஹ்வுடன் வலுவாக்கம் பெற வேண்டிய நம்முடைய தொடர்பு. இவர்கள் இந்த பலவீனம் காட்டுகிறார்களே, இதற்கு பின்னணியில் இருப்பது என்ன தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மேன்மையும் கண்ணியமும் வல்லமையும் கொடுக்கவில்லை. ஏதோ அவர்கள் தவறாக புரிந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் மகிமையும் மேன்மையும் வல்லமையும் உயர்வையும் மிக தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கின்றன. மீண்டும் குர்ஆனுக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கண்ணியத்தையும் மேன்மையும் புரிந்து கொள்வதற்கு எப்படியெல்லாம் அவன் தன்னை பற்றி சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை செய்யுங்கள், கொடுக்க வேண்டியதை கொடுங்கள், அது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அன்னல்லாஹ் கத் அஹாத பிகுல்லி ஷைஇன் இல்மா, அல்லாஹ்வின் அறிவு ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்து இருக்கிறது. அவனுடைய ஒவ்வொரு சிஃபத்துக்களை படிக்க வேண்டும். அந்த சிஃபத்துக்களை அல்லாஹ் தஆலா புரிய வைக்கிற விதத்தில் படிக்க வேண்டும். எப்படியெல்லாம் புரிய வைக்கின்றான். இந்த பறவைகள் பறக்கின்றனவே இறைவன் தாங்கி வைக்கின்றான் என்று சொல்கின்றான்.
பூமிக்கும் வானத்துக்கும் மோதாமல் இருப்பதற்காக அந்த வானத்தை அவனுடைய பிடியில் இருக்கிறது என்று சொல்லுகின்றான். நம்முடைய இதயங்கள் அவனுடைய 2 விரல்களில் இருக்கின்றது என்று சொல்கின்றான். தினமும் நம்முடைய உயிர்கள் அவனிடம் செல்லுகின்றன. யாருடைய கதா வந்துவிட்டதோ அந்த உயிர் பற்றி வைக்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பாக இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுகின்றான். வல்லமைகள் வல்லமைகள் வல்லமைகள். இந்த உலகத்தில் இருக்கும் மரங்களுடைய எந்த இலையும் அவருடைய இல்லாமல் உதிர்வதில்லை என்று சொல்லுகின்றான். ஒரு வரக்கா, ஒரு இலை மரத்திலிருந்து உதிர்வதில்லை. இவையெல்லாம் அந்த ரப்புடைய மாட்சிமை மிக்க அந்த ரப்புடைய அறிமுகங்கள், சிபத்துகள், பண்புகள், வல்லமைகள். முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த கண்ணியம் கொடுக்குவதற்கு நமக்கு அந்த புரிதல் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகின்றான், இவர்கள் ஷிர்க் செய்பவர்கள், தங்களுடைய பணிகளில் குறை வைப்பவர்கள். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மா கதருல்லாஹ் ஹக்க கதரி. அல்லாஹ்வுடைய மதிப்பை எந்த முறைப்படி உணர வேண்டுமோ அந்த முறைப்படி அவர்கள் உணர்வதில்லை. 4வதாக வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எவ்வாறு ஜிஹாத் செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஜிஹாத் செய்யுங்கள். ஹக்க ஜிஹாத். இந்த எல்லா இடத்துலையும் அல்லாஹ் தஆலா ஒரு பிரிஃபிக்ஸ் ஹக்க கொண்டு வரும். நீங்க ஜிஹாது செய்ய சொல்லியிருக்கலாம், திலாவத்து செய்ய சொல்லியிருக்கலாம், தக்வாவுடன் வாழணும்னு சொல்லியிருக்கலாம், அல்லாஹ்வுடைய அந்த உயர்வை புரிந்து வாழுங்கள் சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதம் அல்லவா, அந்த வார்த்தை ஏன் முற்படுத்துகிறான் என்றால், கொடுக்க அந்த ஹக்கை கொடுங்கள், முறைப்படி செய்யுங்கள், சரியான முறையில் செய்யுங்கள். அதில் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரியாரிட்டியில் கடைசியில் வைக்காதீங்க. எந்த பொறுப்பை தாங்கி இந்த உம்மா எழுந்திருக்கின்றதோ அவர்களுக்கு இது அவசியம். இங்கு என்ன சொல்லப்படுகின்றது? அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எவ்வாறு ஜிஹாத் செய்ய வேண்டும் அவ்வாறு ஜிஹாத் செய்யுங்கள். ஓஜி தபாக்கும், அவன் தனது பணிக்காக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளான். ஒமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். மேலும் அவன் தீனில் வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் வைத்திடவில்லை. மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தை நிலைத்திருங்கள். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று தான் முன்பும் பெயர் சூட்டியிருக்கின்றான். இதிலும் குர்ஆனிலும் உங்களுக்கு இதே பெயர்தான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன மின் கப்லி வ ஃபீ ஹாதா யகூன الرسول ஷஹீதன் அலைக்கும் வ தகூனு ஷுஹதா அலன் நாஸ். தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவராகவும் திகழ வேண்டும் என்பதற்காக. வஅகீமுஸ் ஸலாத வஅத்து ஸகாத வஅதஸிமு பில்லாஹ். எனவே தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள், அல்லாஹ்வை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். ஹுவ மௌலாக்கும், அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன். நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர், அவன் எத்துணை சிறந்த பாதுகாவலன், எத்துணை சிறந்த உதவியாளர். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 78வது வசனம், கடைசி வசனம். இங்கு முழு விஷயமும் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு பொறுப்பு தாங்கிய மக்களாக இருக்கின்றீர்கள், தேர்வு செய்த மக்களாக இருக்கின்றீர்கள். உங்களை தேர்வு செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓஜி தபாக்கும், அவன் உங்களை தேர்வு செய்தான். ஆக நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நிலைத்திருங்கள். உங்களிடம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. யகூனு அலைக்கும் ஷுஹதா அலன் நாஸ், யகூன ரசூலு ஷஹீதா அலைக்கும் வ தகூனு ஷுஹதா அலன் நாஸ். தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவராகவும் திகழ வேண்டும் என்பதற்காக, இந்த பணிக்காக எப்படி நீங்கள் போராட வேண்டுமோ அப்படி போராடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிதான் தொடங்குது வசனம், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. ஆக இங்கு ஆயுதம் தாங்கி போராடுவது பற்றி சொல்லப்படவில்லை. முஃபஸ்ஸிர்கள் விளக்குகிறார்கள். இங்கு சொல்லப்படுகிறது அது கடைசி கட்டம். தொடர் முயற்சி, தொடர் உழைப்பு, தொடர் போராட்டம். இந்த பணிக்காக, இந்த சான்று பகரும் பணிக்காக
நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். அது பிரியாரிட்டி லிஸ்ட்ல இருக்கணும். அது ஃபார்வர்டா இருக்கும், முதன்மையாக இருக்க வேண்டும். தொடர் முயற்சி செய்யுங்கள், தொடர்ந்து உழையுங்கள், போராடிக்கொண்டு இருங்கள். குறிக்கோளுக்கு எதிராக இருப்பவர்களுடன் போராடுங்கள். இவையெல்லாம் இந்த குறிக்கோளுக்கு சான்று பகலும் இந்த பணிக்கு இகாமத்தின் இந்த பணிக்கு எதிராக வரும் அனைத்து விஷயங்களும் நீங்கள் போராடுங்கள். இறைவாக்கை மேலோக்கு போராடுங்கள். இலாய கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கை, அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய தீனை இந்த வாழ்க்கை நெறிய முழுவதும் உயர்த்துவதற்காக தீனி குல்லி, உலகத்திற்கு மற்ற அனைத்தும் விட இந்த தீன் மேலும் விட வேண்டும். மற்றவர்கள் இருக்கலாம், ஆனால் இந்த தீனுடன் மேலும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மேலும் இருக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் போராட வேண்டும். உங்களுடைய நப்சுடன் நீங்கள் போராட வேண்டும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து நப்சுடன் தொடங்கி இஹ்லாசுடன் பணி செய்வதற்கும், தொடர்ந்து போராடுவதற்கும், தொடர்ந்து உழைப்பதற்கும் நாம் இந்த போராட்ட காலத்தில் அதனுடைய ஹக்கை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். இது ஹக்குடைய விஷயத்தில் வருகின்ற 4வது வசனங்களாக அருமை சகோதரர்களே, இன்று இந்த பார்வர்ட் டிவியிலே இந்த 4 வசனங்கள் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது திலாவத்துடைய ஹக்கை கொடுங்கள், தக்வாவுடைய ஹக்கை கொடுங்கள், அல்லாஹ்வுடைய அந்த உண்மையான அந்த கண்ணியத்தை அறிவதற்கான அந்த ஹக்கை நீங்கள் கொடுங்கள். அந்த ஹக்கை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டும். ஜிஹாதுடைய ஹக்கை நீங்கள் கொடுக்க. நாம் இவை செய்யவில்லை என்றால் there is something problem in our priority list. ஏதோ கோளாறு இருக்கின்றது. அப்படி என்றால் ஒரு போலி குறிக்கோளை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்றுதான் அர்த்தம். வேறொரு குறிக்கோள் என்னுடைய வாழ்க்கையை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அது உலகம் சார்ந்தது இருக்கலாம், அது அசத்தியத்துடைய குறிக்கோளாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிக்கோளை கொடுத்திருக்கின்றான். அதுதான் என்னுடைய குறிக்கோள் என்றால் அவன் கொடுத்த பிரெஸ்கிரிப்ஷனும் நாம் ஃபாலோ செய்யணும். அவன் சொல்லுகின்றான், நீங்கள் இந்த பணி செய்வதற்கு இவையெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகின்றது. This is your share. You have to contribute. இது செய்யாமல் நாம் நல்ல அழகான குறிக்கோளை வைத்து அந்த பாதையிலே இந்த பங்களிப்பு தரவில்லை என்றால் அருமை சகோதரர்களே, நாம் பலவீனம் அடைந்து விட்டோம். நாம் வெற்றி அடைய மாட்டோம். அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆக இந்த கோணத்தில் இஸ்லாமிய இயக்கம் இந்த பணிகளை செய்வதற்கு நம்மளுக்கு அளிக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கின்றது. தனித்தனியாக இந்த பணியை செய்ய முடியாது. நினைவூட்டல்கள் தேவைப்படுகின்றன, புரிதல் தேவைப்படுகின்றது, ஒருவருடைய சப்போர்ட் தேவைப்படுகின்றது. ஆக இது ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த கோணத்தில் அதற்கு நாம் வைத்திருக்கின்ற அந்த கமிட்மெண்ட், ருக்குனியத் என்ற கமிட்மெண்ட், ஊழியர் என்ற கமிட்மெண்ட், இந்த ஹக்கை கொடுப்பதற்கு ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கின்றது. அத்துடன் இறைவனுக்கு நாம் அளித்த அந்த வாக்குறுதியை உண்மைப்படுத்துவதற்காகவும் தேவைப்படுகின்றது. அந்த வாக்குறுதியை உண்மைப்படுத்த வேண்டும் என்றால் இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அந்த இறைவன் மீது வைத்திருக்கிற அந்த கண்ணியத்துடைய உண்மை நிலையை நாம் புரிந்து கொடுக்க வேண்டும். அவனுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அவனிடம் அவன் கொடுத்த வாழ்க்கை நீரை வைத்து போராடுவதற்கான அந்த போராட்டத்தில் நாம் இறங்க வேண்டும். அவன் எப்படி அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு நாம் அஞ்ச வேண்டும். ஆக குறிக்கோளுடன் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய பங்களிப்பு தேவைப்படுகின்றன. வாராந்திர நிகழ்ச்சிகள், ஒரு சில பணிகள் போதாது. உலகத்தில் அதுக்கு எந்த சான்றும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. 23 ஆண்டுகளுடைய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை இந்த 4க்கும் சான்று. 4ம் கொடுத்தார்கள் அவர்கள்.
அப்பொழுது அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கியது, அல்லாஹ்வுடைய நஸ்ர் உதவி இறங்கியது, அவருடைய அருள் இறங்கியது. இந்த உலகத்தில் கண்கூடாக அசத்தியம் ஒழிந்தது. ஜாஹல் ஹக், சத்தியம் வந்துவிட்டது. வஸஹகல் பாத்தில், அசத்தியம் ஒழிந்து விட்டது. ஆனால் முதலிலே ஜாஹல் ஹக் வர வேண்டும். பாத்தில் அப்படியே ஒழிந்து விடாது. பெரிய ஒரு கம்பீரமான ஊதாகரமான ஒரு இடத்திலே பாத்திலை பார்க்கும்போது பயமாக இருக்கின்றது. எவ்வளவு பெருசா? காரணம் என்னவென்றால் அங்கு ஹக்கு வரவில்லை, ஹக்கு கொடுப்பவர்கள் வரவில்லை. அந்த குறிக்கோளுக்கு மனமும் வந்து ஹக்கை கொடுத்து வாழும் மக்கள், தியாகம் புரியும் மக்கள் அங்கு வரவில்லை. பாத்தில் மிக பெருசாக பூதாகரமாக தெரிகின்றது. அது சகோதரர்களே, நாம் இந்த வசனங்களை எனக்கும் உங்களுக்கும் ஒரு நினைவூட்டலாக எடுத்துக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் படிப்பினாக எடுத்துக்கொள்வோம், சுய மதிப்பீட்டுக்கு எடுத்துக்கொள்வோம். வேர் ஐ எம் ஸ்டாண்டிங், இந்த கொடுக்க வேண்டிய இந்த ஹக்கை நான் எப்படி கொடுத்து கொண்டிருக்கின்றேன், எப்படி நான் உயர வேண்டும், எப்படி என்னை நான் உயர்த்து கொள்ள வேண்டும், திலாவத்திலும் தக்குவாவிலும் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டியதிலும் ஜிஹாதிலும் போராட்டத்திலும். ஆக வல்ல அல்லாஹ் இந்த வசனங்களின் அடிப்படையில் சிந்தித்து கவனித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி சுயமதிப்பீடு செய்து அவருடைய பார்வையிலே உயரும் மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.